வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக முந்திரி பருப்புகளை சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் மற்றும் தினசரி இதை சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமான ஒரு பழக்கமே கிடையாது அப்படின்னு ஒரு கட்டுக்கதை இருக்குது. அதை நீங்கள் நம்பாதீங்க. முந்திரி பருப்புகளை நீங்கள் அளவோடு சாப்பிட்டீங்கன்னா பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை பெறலாங்க. அந்த நன்மைகள் என்னென்ன, அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு முந்திரி பருப்பில் அடங்கி இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துது. அந்த மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்முடைய உடலில் அதிகரித்து தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எரித்து நம்முடைய உடலுக்கு வேண்டிய எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது கொழுப்பை ஆற்றலாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால உடல் எடை குறைப்பில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக அந்த நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முந்திரி பருப்புகள் இருக்குது. மேலும் முந்திரி பருப்பு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது புரதத்தினுடைய நல்ல ஆதாரமாக இருக்கிறதால தினசரி சரியான அளவில் இதை நீங்கள் சாப்பிட்றது உண்மையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதிகரித்திருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்ஸை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக நமக்கு மாற்றி கொடுத்துருங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து அமினோ அமிலங்கள் எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரைச்சிரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு அது நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி குறைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிதான் ஒரு உணவாக முந்திரி பருப்பு நமக்கு இருக்கு. சருமம் பளபளப்பாக நமக்கு மாறுவதற்கு எல்லாமே முந்திரி பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முந்திரி பருப்புகளில் செலினியம் சத்து அதிகமாக இருக்குங்க. இது விட்டமின் ஈயோட ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுது. இது தவிர முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய காப்பர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். முந்திரி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயிலில் நிறைந்திருக்கக்கூடிய செலினியம், ஜிங்க், மெக்னீசியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் ஆகியவை சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சருமம் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்குமே ரொம்ப உதவிகரமாக இருக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமம் இது எதுவுமே உங்களுக்கு தென்படாது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. அதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான கண் பார்வைக்கு முந்திரி பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற முக்கியமான கண்கள் பார்வையை கூர்மைப்படுத்துவதற்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கண்களை சேதமடையாமல் பாதுகாக்கும். ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்வதால் வயதானவர்கள்லாம் தினசரி தேவையான அளவு முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதன் மூலமாக குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். மேலும் கண்புரை வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். முந்திரி பருப்புகள் காணப்படக்கூடிய ஜியாக்சாந்தின் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கண் பார்வைக்கு வேண்டிய அத்தியாவசியமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை முந்திரி பருப்பு நமக்கு வழங்கி நமக்கு பார்வை மங்கி இருக்கக்கூடிய பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொண்டு கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் முந்திரி பருப்பு அவசியமான ஒன்று தான். ஒற்றை தலைவலிக்கு நிரந்தர தீர்வாக முந்திரி பருப்பு உங்களுக்கு செயல்படுங்க. பொதுவாக இந்த ஒற்றை தலைவலியெல்லாம் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை தான். இந்த மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை தலைவலி மட்டும் கிடையாது, பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல்ல மெக்னீசியத்தினுடைய அளவு சீராக இருக்க வேணும் அப்படின்னா தினசரி சில முந்திரி பருப்புகளை நம்ம சாப்பிடணுங்க. அப்போ முந்திரி பருப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து ரத்த நாளங்களை தளர்த்தி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்தி ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இதனால அந்த மன அழுத்தம், இறுக்கங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கிறதுக்காக ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இந்த மாதிரி நமக்கு எதுவுமே எல்லாமே ரிலீஃப் ஆகிறதால கடுமையாக ஏற்படக்கூடிய ஒற்றை தலைவலி நமக்கு எதுவுமே இருக்காது. நம்மளுடைய நரம்புகள் நமக்கு இறுக்கங்கள் இல்லாமல் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயப்படும். செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு விடும். நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவோம். கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே முந்திரி பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து முந்திரி பருப்புகளை சாப்பிடக்கூடிய போது நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகளை ஒன்று என்னன்னா அது கேன்சர் வருவதற்கான ஆபத்தை நமக்கு கணிசமாக குறைக்குது அப்படின்றது அந்த நன்மை. இதுக்கான காரணம் முந்திரி பருப்புகளில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆந்தோசைனின்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வகை ஃப்ளவனால் இருக்குங்க. ஸோ இது உடல்ல புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி அடைவதை தடுக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய
உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் பரவாமல் முன்னாடி தடுக்கப்படும். பரவி இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு முந்திரி பருப்புகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முந்திரி பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம் இதய ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப நன்மை பயக்குங்க. இப்போ முந்திரி பருப்புகள் அடங்கியிருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதால குறிப்பிடத்தக்க இதய ஆரோக்கியத்துடன் முந்திரி பருப்பு இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக இரத்த நாளங்களை வந்து நமக்கு ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு உதவி செய்யுது. மேலும் இதய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு வந்து வழங்கக்கூடியதாக முந்திரி பருப்பு இருக்கு. ஸோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது கூட முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.